ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. சாண்ட்ஸ்டார் லிமிடெட் ஐபிஓ ஜூலை 19 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். 1982 இன்கார்பரேட் பண்ணினாங்க. ஸோ இந்த கம்பெனி பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லிக்விட் குளுக்கோஸ், ட்ரைடு குளுக்கோஸ், பவுடர், ஸ்டார்ச், மைதா, ஸோ இது மாதிரி ஃபைபர், ஃபார்ட்டிஃபைடு ப்ரோட்டீன்ஸ், ஸோ இது மாதிரி ஸ்டார்ச்சஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணி நம்ம நார்மல் ஃபுட்டு, அனிமல் நியூட்ரிஷன், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இவர்களுடைய ரெவன்யூ வைஸ் பார்த்தோன்னா நம்ம ஃபுட்டுலேருந்து வர்ற ரெவன்யூ, ஃபுட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுலேருந்து வர்ற ரெவன்யூ 58%, அனிமல் நியூட்ரிஷன் பெட் ஃபுட்டோட பார்த்தீங்கன்னா 10.5%, இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு 31.5%. ஸோ எந்த மாதிரி இப்போ ஃபுட் ப்ராடக்ட்னா ஸோ அதில் வந்து என்ன மாதிரி இவர்களுடைய பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாஸ்தா, சூப்ஸ், கெச்சப், சாசஸ், ஸ்வீட்டனர்ஸ், திக்னர்ஸ், பேக்டு குட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெட்டோட ஃபுட்டு அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்ரிஷனல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துறாங்க பெட்டோட ஃபுட்டில். அதர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ளிமெண்ட்ஸ், கோட்டிங் ஏஜென்ட்ஸ், பைண்டர்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர்களுக்கு 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. மகாராஷ்டிராவில் 1, குஜராத்தில் 1. 49 கண்ட்ரீஸ்க்கு இவர்களுடைய ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏஷியா, ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், அமெரிக்கா, யூரோப் இது மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்க, இவர்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 2024 வந்து குறைஞ்சிருக்கு 2023 கம்பேர் பண்ணும்போது. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகேங்க, கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 127 கோடி கடன் வச்சுருக்காங்க. ஸோ அதில் 100 கோடியை ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம் ரீபே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.5 இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆயிரும் ஆஃப்டர் ஐபிஓ. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 30.92%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 24.43%, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 30.92%. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லிஸ்டட் பிஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ், குல்ஷன் பாலியால்ஸ், சுக்ஜித் ஸ்டார்ச். சாண்ட்ஸ்டார் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 26 PEயில் ஐபிஓ வந்திருக்காங்க. குஜராத் அம்புஜா, சுக்ஜித் ஸ்டார்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான PE மல்டிபிளில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஜூலை 19, க்ளோஸ் ஆகிறது ஜூலை 23. ஃபேஸ் வேல்யூ ₹2. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் ₹95. ஒரு லாட் அப்படிங்கிறது 150 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE and BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 510 கோடி. அதில் ஆஃபர் ஃபார் சேல் 113 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 397 கோடி. ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஜூலை 24. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது ஜூலை 25. லிஸ்ட் ஆக போகிறது ஜூலை 26. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,250 தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 16 ஜூலை அன்னைக்கு ₹42 அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ்மெண்ட் ₹95. ஸோ கிட்டத்தட்ட 44% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்டார் லிங்கிங் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா பிஃபோர் ஐபிஓ 99.77% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஃப்டர் ஐபிஓ 70.37% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் க்ரோத் நல்லா சூப்பராக இருக்குது. கடனும் வந்து ஆஃப்டர் ஐபிஓ குறைஞ்சிரும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ், சுக்ஜித் ஸ்டார்ச் இது மாதிரி கம்பெனிஸ்லாம். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 26 PE மல்டிபிள் ஐபிஓ வர்றாங்க. ஸோ லிட்டில் எக்ஸ்பென்சிவ்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோலார் பவர் அண்ட் கேஸ் பவர் ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரெவன்யூ தான் பாட்டம் லைனில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸும் ஓகேவாக இருக்குது. கடனும் வந்து குறைஞ்சிரும் ஆஃப்டர் ஐபிஓ. ஃபியூச்சர் க்ரோத்தும் ஓகேவாக இருக்குது. இப்போ வரைக்கும் டிமாண்டும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐபிஓவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 110 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.